வாழ்க்கை என்பார்கள். நாகசக்தி அம்மாவை நம்புவர்களை அன்னை பராசக்தி என்றும் காப்பாற்றுவாள். குருவின் வாக்கு பொய்க்காது என்பதற்கு அற்புதமான சாட்சி. ஓம் சக்தி. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர், ஊர், என்ன நடந்தது? ஓம் சக்தியே, பராசக்தியே, நாகசக்தி அம்மாவே சரணம், குரு சக்தியே சரணம். நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலேருந்து கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோங்க. ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க. நாங்கள் வரும்போது 10 வருஷமாக வந்து அம்மாவுக்கு சேவை செய்கிறேங்க. நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை இடையிலையும் கஷ்டம்னா ஓடி வந்துடுவாங்க அம்மாவை கும்பிட்றதுக்கு. இது மாதிரி இப்போ ஆண்டு விழாவில் வந்து எங்கள் பையன் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஆண்டு விழா அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க. அப்போ கேரளாவுக்கு ஒரு திருவிழா, ஒரு விசேஷத்துக்காக போயிருந்தாங்க. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்து. அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லாட்டரி டிக்கெட் எடுத்துருக்குறாங்கங்க. அதில் வந்து அது வந்து அம்மாட்ட வச்சு பூஜை பண்ணிங்களா? ஆமாங்க. வந்து ஆண்டு விழாவில் வந்து வச்சு பூஜை பண்ணினாங்கங்க. வச்சு பூஜை பண்ணதில் அவங்களுக்கு 1 கோடி ரூபா விழுந்துருச்சுங்க. டிக்கெட் விழுந்துருச்சு. அது வந்து 4 பேரும் வந்து இங்கே வந்து நல்லபடியாக அம்மாவுக்கு வந்து அன்னதானத்துக்கு கொடுத்தாங்கங்க. இப்போ எங்கள் பையன் வந்து டிரைவர் வேலைக்கு போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஒரு வண்டி எடுத்துருக்குதுங்க. அந்த காசை வச்சு வண்டி எடுத்துருக்குது. எடுத்து இப்போ எங்கள் பையன் இன்னும் அது போகலிங்க. இனிமேல் போக போகுதுங்க. ஒரு இதாக நல்லபடியாக போக போகுதுங்க. எங்கள் குரு வந்து எல்லாமே எங்கள் நாகசக்தியம்மா எங்கள் குரு தாங்க எங்களுக்கு. நாங்கள் இப்போ நல்லபடியாக இருக்கிறோங்க. சாமிக்கு வந்து அன்னதானத்துக்கு நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறோமுங்க. ஓம் சக்தி. தொழிலாளியாக இருந்த உங்கள் குடும்ப பையன் உங்கள் முதலாளியாக மாறிட்டான். ஆமாங்க சாமி, ஆமாங்க. இந்த மாதிரி பலர் வாழ்க்கை அதான் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்னை நாகசக்தியே அப்படிங்கிறது அது. ஓம் சக்தி. ஓம் சக்தி.